ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. இனி நம்ம மூவி ரிவ்யூவில் சபாநாயகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சபாநாயகன் 2023 தமிழில் வெளியான ஒரு லவ் ரொமான்டிக் ஃபீல் குட் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்த மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. CS கார்த்திகேயன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அசோக் செல்வன், கார்த்திகா முரளிதரன், சாந்தினி சௌத்ரி, மோக அக்ஷயா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னா, படத்துடைய ஹீரோனா அசோக் செல்வன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார். இவர் அப்படியே ஒரு நாள் அப்படியே சரக்கடிச்சுட்டு அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா போலீஸில் மாட்டிக்குவார். உடனே போலீஸ் இவரை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகிற வழியில் இவரோட லைஃப்பில் நடந்த அந்த லவ் ஸ்டோரியை போலீஸ்கிட்ட சொல்லுவார். +2 படிக்கும்போது ஒரு லவ் ஸ்டோரி, காலேஜ் படிக்கும்போது ஒரு லவ் ஸ்டோரி, அதே மாதிரி MBA படிக்கும்போது ஒரு லவ் ஸ்டோரி, இப்படி 3 விதமான ஸ்டேஜில் ஒரு லவ் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த 3 சக்ஸஸ் ஆச்சா? இல்லை, எல்லாமே பிரேக்கப் ஆச்சு. இப்போ இறுதியில் எந்த லவ் சக்ஸஸ் ஆச்சு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தலாம். படத்துடைய பாசிட்டிவ் அசோக் செல்வனுடைய கேரக்டர் தான். ஏன்னா கேரக்டருக்கு தகுந்த மாதிரி செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. 3 விதமான ஸ்டேஜில் செம்மையாக பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ஒரு வித்தியாசமான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதில் இவர் அப்படியே படம் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் வர 3 ஹீரோயின்கள் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஹீரோயின்கள் அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. படத்தில் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. காமெடி ஓரளவுக்கு எடுபட்டிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் காமெடியால் கொண்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அப்படியே காமெடி கலந்து விட்டுருக்காங்க. நிறைய இடத்துல காமெடி நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. நம்ம வாய் விட்டு சிரிக்கலாம். அதுவும் அந்த கல்லூரி ஸ்டேஜில், ஸ்கூல் ஸ்டேஜில், கல்லூரி ஸ்டேஜில் அவங்க பண்ணுற காமெடியெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா வாய் விட்டு சிரிக்கிற மாதிரியே இருக்குது. லியோ ஜேம்ஸ் அவங்களுடைய பிஜிஎம் மியூசிக் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பிஜிஎம் கொடுத்தாகணும். இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிஜிஎம் கொடுத்தாகணும். அதே மாதிரி காலேஜில் படிக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிஜிஎம் கொடுத்தாகணும். இப்படி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. பாலசுப்ரமணியம், தினேஷ் பிரபு இவங்க 3 பேரும் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. செம்மையான கேமரா ஆங்கிள் நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் அவங்களுடைய கேமரா ஆங்கிள், சினிமோட்டோகிராஃபிக் சும்மா தரமான ஹை குவாலிட்டியான விசுவல் படம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துடலாம். இந்த படத்துடைய மைனஸ்னாவே இந்த படத்துடைய நீளம் தான், லென்த்து தான். சும்மா படம் போயிட்டே இருக்குது. ஏன்னா இதே மாதிரி கதைகள் ஏகப்பட்ட படத்தில் பார்த்தாச்சு. இப்போ ஆட்டோகிராஃப், சேரன் சார் நடிச்ச ஆட்டோகிராஃப் அந்த படத்தையே பார்த்தாச்சு. அதில் கொஞ்சம் மிங்கிள் ஆயிடுச்சோ அப்படிங்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் தோணுது. அதே மாதிரி விஷாலோடைய படம் இதே மாதிரி தான். லவ் பண்ணி நிறைய பெண்களை அப்படியே ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த படத்துடைய சாயலோ இப்படி இந்த படத்துடைய கதை நம்மளை யோசிக்க வைக்குது. என்னடா இதே எங்கெங்கேயோ போய் வருது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ +2 படிக்கும்போது ஒரு காதல் சொல்லுவாங்க. அது பார்த்தா லென்த்தியாக இருக்குது. அதே மாதிரி எல்லா ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் படத்துடைய நீளத்தை கொஞ்சம் கட் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தா இந்த ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக் காட்சிகளும் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லை. ஒரு அழுத்தமான சீன்ஸே இல்லை. ஏதோ படம் ஒரு லவ் ஸ்டோரி, அசோக் செல்வன் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணுறாரு, அது மாதிரி தான் போயிட்டு இருக்குது. வழியை நம்ம மனசை டச் பண்ணல. எல்லா லவ் ஸ்டோரியும் சும்மா மேம்போக்காக தான் இருக்குது. ஹீரோயின்கள் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் அந்தளவுக்கு அழுத்தமாக இல்லை. ஏன் ஹீரோ அசோக் செல்வன் அவங்களுடைய கேரக்டரும் அதே மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி ஹீரோ அப்படியே கதை சொல்கிறது எல்லா ஆங்கிள்லையும், எல்லா படத்துலையும், நிறைய படம் இதே மாதிரி வந்ததுனால நமக்கு பெருசாக நம்மளை கனெக்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கே இல்லை. கதை ரொம்ப ஃப்ளாட்டாக போகுது. செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாகவே போகுது. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஆஃப் சீன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக தான் இருக்குது. எல்லா சீன்ஸும் பார்த்து பழக்கப்பட்ட அதே தான். நான் சொன்ன மாதிரி இது மாதிரியான கதைகள் ஏகப்பட்ட கதைகள் வந்துருச்சு. அதனால் நம்ம படம் பார்க்கும்போது அந்தளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணல. ஒரு நார்மலான ஒரு லவ் ஸ்டோரி தான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சு ஒரு இம்ப்ரெசிவான சீன்ஸில் இருந்திருந்தால் படம் வேற லெவலில் விட்டுடிச்சிருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ் இதை விட இருக்கவா போகுது அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன்னா படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இல்லை. மொத்தத்தில் படம் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கா இல்லை சுமாராக இருக்கானா? இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சிங் தான் நான் உங்களுக்கு படத்தை சஜஷன் பண்ணுறேன். இதே மாதிரி மற்ற ஒரு புதிய மூவியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து உங்கள் கவி பாரதி.